ரிமோட். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பிரதான கிருபையினாலே அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே கூடி தேவனுடைய மகிமையுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமார் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு பெயர் பார்த்துக்கொண்டு நம்ம கடந்து போகலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த பாடத்திற்கு தலைப்புன்னு சொல்லி போனால் நம்முடைய மூத்த சகோதரர் 2 விதமான ரீப்ரிண்ட்ஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்கார். பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 47, 68, ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 53, 50 ரெண்டு ஒரு ரீப்ரிண்ட்ஸ் இந்த பாடத்தை எடுத்துக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம்னா 2 கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கேயாசி, இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆமான். இன்னொரு தலைப்பு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கேயாசியும் ஆமானும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம வச்சுருக்கோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 பேரை கேட்டவுடனே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? இந்த 2 பேர் கேயாசி, ஆமான். ஆமான் யாரு தெரியலையா? எரிகோ பட்டணம், யோசுவா 7ஆம் அதிகாரம். இதுக்கு மேலே க்ளூ சொல்ல முடியாது. எரிகோ பட்டணத்திலிருந்து சாபத்தீடானவைகளை எடுத்து மறைத்து வைத்தவர் தான் யார் அப்படின்னா யார்? ஆமான். சரியா? இது 2வது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கேயாசி குறித்து தான் பார்க்க போகிறோம். கேயாசி யார்? எலிசா தீர்க்கதரிசியினுடைய சிஷ்யன் அப்படி வச்சுக்கலாமா? சரி. அவர் என்ன பண்ணார்? நாகமாட்டிருந்து இல்லையா, எலிசா தீர்க்கதரிசி வேணான்னு சொன்னதை போய் ஆகான் நான் தான் தப்பான்னு சொல்லிட்டேன். ஆமான் எஸ்தர் புத்தகத்தில் இல்லையா? சரி, சாரி, ஆகான். சரி, ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க, இந்த 2 பேருக்கு என்ன ஒற்றுமை? கேயாசி போய் வாங்கிட்டு வந்தார் இல்லையா? ஆகான் என்ன பண்ணார் அப்படின்னா சாபத்திடம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் போய் எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தார். 2 பேருக்கும் வாங்கின பொருள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒற்றுமையாக தான் இருக்கும். அப்படின்னா இந்த பாடம் நமக்கு எதை குறித்து இருக்குன்னா பொருளாசையை குறித்து தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த பொருளாசையை குறித்து தான் நம்முடைய சகோதரர் 2 விதமான ரீப்ரிண்ட்ஸில் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய மூத்த சகோதரிய காலத்தில் என்ன மாதிரி ஒரு உபதேசம் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பைபிளில் இருக்கக்கூடிய கேரக்டர்களுக்கு 2ஆம் மரணம், அவங்க என்ன பண்ண போகிறதில்ல, உயிர் தெழுந்து வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் எண்ணம் கொண்டிருக்கிறதுனால அதை பற்றியதான விளக்கம் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இந்த பாடத்திற்கு முதலாவது ரீப்ரிண்ட்ஸில் சகோதரர் கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, படைத்தலைவன் நாகமானின் குஷ்டரோகம் சுத்தமாக்கப்பட்டது, இந்த நோய் லஞ்சம் வாங்கிய எபிரேயன் கேயாசிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி தலைப்பு, பெரிய தலைப்பாக தெரியுது. நம்ம சுருக்கமாக கேயாசின்னு மட்டும் எடுத்துருக்குறோம். பாருங்கள், நாகமானுக்கு என்ன ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா, என்ன ஆக்கப்பட்டுச்சு? நோய் குணமாக்கப்பட்டுச்சு. அந்த நோய் அவர் ஒரு புறஜாதி, ஆனால் இவருக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்ல இவருக்கு என்னாச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவன் ஏன் வச்சுருக்காருன்னா, தேவனுடைய அல்டிமேட் பிளான் ஒன்று இருக்குது. அந்த பிளான் தான் வசனத்தில் நம்ம படிக்கலாம். என்ன படிக்கலாம் அப்படின்னா ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அப்படின்னா ராஜ்யத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்த போறார். அவர்தான் தேவன் இல்லையா? இப்போ சுவிசேஷ யுகத்துல ஒரு புதிய சத்தியத்தை என்ன பண்றாருன்னா இந்த நாகமான் மூலமா கொடுக்குறார். அது என்ன மாதிரி சொல்லி நம்ம பார்க்கும்போது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்கள், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள்னா யாரு? புறஜாதிகள். இந்த புறஜாதிகளுக்கான தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை தான் இந்த ஒரு பாடத்தில் அவர் வச்சிருக்கார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லைன்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்றார். அப்போ இந்த ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தை என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக அதனுடைய ஒரு
அந்த ஒரு கேரக்டர் நமக்கு என்ன மாதிரி ஒரு பாடத்தை தருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. பொதுவாக இஸ்ரேல் தேசத்தினுடைய வடக்கு எல்லை சீரியா தேசம். இன்றைக்கி சீரியா அப்படின்னு ஒரு நாடு கூட இருக்குது. அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். அது இஸ்ரேல் தேசத்துக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். சமீபத்தில் அந்த நாட்டினுடைய அதிபதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வேறொரு நாட்டுக்கு தப்பி ஓடிட்டார். திருப்பி அங்கே கலகம் ஏற்பட்டு தீவிரவாதிகளால் அது என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா புரட்சிக்காரர்களால் அந்த தேசம் பிடிக்கப்பட்டுச்சு. பிடிக்கப்பட்ட உடனே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கார் இல்லையா, நெத்தன்யாகு, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முக்கியமாக இருக்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எர்மோன் மலையை போய் பிடிச்சிட்டார். அந்த சீரியா தேசத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய எர்மோன் மலையை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய எல்லைகளாக ஆக்கி கொண்டார். இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு வடக்கு எல்லையில் தான் இந்த சீரியா தேசம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் படைத்தலைவனாகிய நாகமான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எப்படி இருக்காருன்னா குஷ்டரோகமாக இருக்கார். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பேசிக்கில் கேட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறதில்ல. இதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். அவர் குஷ்டரோகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த நோய் அந்த காலத்தில் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா அருவறுக்கத்தக்கதாக, அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயினா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படைத்தலைவன், ஏன்னா வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா சீரியாவுக்கு நாகமானை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தார் தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படின்னா நிறைய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா இந்த நாகமான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் எப்படி இருந்தார் சொல்லி பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகியாக அவர் இருந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த குஷ்டரோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மக்களால் அருவறுக்கத்தக்கதாக, யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு உள்ள வியாதியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இப்படி இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார் சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அவர்கிட்ட இருந்த செல்வம், மிகப்பெரிய பணக்காரர் நாகமான், ஒரு தேசத்தினுடைய படை தளபதி இல்லையா, அதனால் பெரிய செல்வம் தானே இருந்தார். இந்த செல்வமோ அல்லது அவர்கிட்ட அந்த ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மரியாதை இருக்கு இல்லையா, அந்த ஒரு கணமோ செல்வாக்கோ அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புகழ், ஏன்னா இவர் வந்து பெரிய ஒரு மகாராஜாவுக்கு தளபதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய புகழோ எதுவோ அவருடைய வியாதியின் பயங்கரத்தை என்ன பண்ணல அப்படின்னா ஈடு செய்யாத இருந்துச்சு. என்ன பண்ண முடியலன்னா இவர் குஷ்டரோகி அப்படிங்கிறது தான் முதல் தரமாக தெரிஞ்ச தவிர இத்தனை புகழும் அதற்கு பின்பாகத்தான் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாகமான் என்ன செய்யப்படுறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிசயவக்க விண்ணமாக எலிசா தீர்க்கதரிசினால் குணப்படுத்தப்படுறார். இப்போ குணப்படுத்த பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே அவங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதை யாராக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு சிறு பெண்ணாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த குஷ்டரோகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தீராத ஒரு வியாதி. இன்னும் நிறைய தன்மைகளாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குஷ்டரோகத்தை எலிசா தீர்க்கதரிசி குணப்படுத்துகிறார். அந்த குணப்படுத்துறதுக்கு முன்னாடி யார் வராங்க அப்படின்னா ஒரு சிறு பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தீர்க்கதரிசியை பற்றி அங்கே சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? எஜமானி அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த எஜமானி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் காது கொடுத்து அதை கேட்குறாங்க இல்லையா. இவங்களே அடிமைப்பெண் சொல்கிறத வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்களா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அப்படி இல்லை. வந்தால் வேலையை செஞ்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கணும் இல்லையா. அறிவுரை சொல்லவோ அல்ல அதை பற்றி வேறு ஏதாவது தகவல் சொல்லவோ, அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட போய் கருத்து சொல்லவோ என்ன பண்ணக்கூடாது, இடமே கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் அதை காது கொடுத்து கேட்டிருக்காங்க. என்ன காரியமாக இருக்கும் காது கொடுத்து காரணம் கேட்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா இது தீராத வியாதி எப்படியோ குணப்பட்டா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்குள்ள ஒரு நினைவு இருந்திருக்கலாம். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் அங்கே போய் இந்த வியாதியை குணப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ அந்த தீர்க்கதரிசி நீங்கள் போனீங்கன்னா அவர் ஜெபித்து என்ன பண்ணுவார், அதை குணமாக்கான்னு சொல்லி அங்கே வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அவங்க எலிசா தீர்க்கதரிசிட்ட அவர் போகிறார். அப்போ எலிசா தீர்க்கதரிசிட்டு அவர் போகும்போது அவருடைய நம்பிக்கை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன துரும்ப பிடிச்சிட்டு போகிற மாதிரி, ஏன்னா பெரிய நம்பிக்கையெல்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் வந்து போகிறத வந்து நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் அந்த நாகமான் அந்த சின்ன குழந்தையுடைய அறிவுரையை பின்பற்றி அவர் என்ன பண்ணுறாருன்னா போகிறார். ஃபஸ்ட்டு சூப்பர் கேரக்டர் இல்லையா, கேட்டால் போகணும் இல்லை, அது அருமையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு ஆலோசனையை கேட்டு அவர் போகிறாரு. அதே சமயத்தில் அவர் இருக்கிற அந்த சீரியா தேசத்தினுடைய ராஜாவினுடைய கையில் ஒரு நிருபத்தை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போகிறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி போகும்போது இஸ்ரேல் ராஜா இருக்கார் இல்லையா, இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணிட்டான்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதை பார்த்து அவர் திகைத்து போகிறார். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த நிருபத்தை வாங்கி படிச்சுட்டு அங்கே என்ன பண்ணிட்டாரு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா திகைத்து. ஏன்னா அந்த நோய் குணப்படுத்த முடியாத ஒரு நோய்,
அந்த காலத்தில் நாட்கள்லாம் குணப்படுத்தவர் நோய் இருந்ததுனால இது நான் எப்படி இந்த நிறுவம் எனக்கிட்ட கொடுத்தா நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த சீரியா தேசத்து ராஜா என்னை பகைக்கிறதுக்கு வகை தேடி இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்காரு. யுத்தம் பண்ண வரதுக்கு வகை தேடி இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஸோ இப்போ என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த தேசத்தில் இவர் எலிசா தீர்க்கதரிசியில் வந்துட்டாரு. எலிசா தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடி அந்த ராஜாவை பார்க்குறாரு. அந்த ராஜாவுக்கு இப்போ அந்த ராஜா யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, யோராம் அப்படிங்கிற ஒரு ராஜா. அந்த யோராம் அப்படிங்கிற ராஜாவுக்கு எலிசா தீர்க்கதரிசியுடைய காரியத்தை குறித்து யோசனை இல்லை. ஆனால் இப்போ எலிசா தீர்க்கதரிசி இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆள் அனுப்பி இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் அனுப்புங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்கள். அப்படி இருக்கும்போது இப்போ குணப்படுத்த முடியாத வியாதி அதை வைத்துக்கொண்டு எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட இவர் வந்து போகிறார். சரி, இப்படி போகும்போது இப்போ இவர் இருக்கிற அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கும் எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம். இந்த இடத்தை இவர் வந்து கடந்து போகிறார். கடந்து போகும்போது அவருக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அவருக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும்ல. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய படை தளபதி அவர். ஆனால் இவர் என்ன பண்ணன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, வெளியே இருந்து அப்படியே பேசி அனுப்பிட்டார். எப்படி அனுப்பினான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீ போய் யோர்தான்ல என்ன பண்ணு, 7 தடவை ஸ்நானம் பண்ணு. இது சிம்பிள் வார்த்தை, அது அவர் சொல்லலை, நேரடியாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. தன்னுடைய சீசன் ஆகிய ஒருத்தர் அனுப்பி என்ன பண்ணுறாருன்னா நீ போய் சொல்லுன்னு சொல்லி வாசல்லே நிறுத்தி பதில் சொல்லி அனுப்பிட்டார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தை, அந்த தேசத்தினுடைய தளபதியை அவமதிக்கிற மாதிரி அங்கே என்ன ஆகுதுன்னா இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதை கேட்ட உடனே நாகமானுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, நான் இந்த மாதிரி எதிர்பார்த்து வரல. அவர் பக்கத்தில் வந்து சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அது 2வது விஷயம். அதை கூட நான் அதிகமாக எதிர்பார்க்கல. இவர் என்னை தொட்டு எனக்காக ஜெபம் பண்ணி இல்லையா, எனக்காக என்னுடைய நோய்க்காக அவருடைய தேவனுக்கு பலி செலுத்தி அல்லது காணிக்கை கொடுத்து இல்லையா தன்னை துஷ்டப்படுத்துவார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, என்னை பார்க்காம கூட ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறான்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது போய் யோர்தானில் என்ன பண்ணிடு 7 தடவை மூழ்குன்னு சொன்ன உடனே இந்த குளிக்கிற விஷயத்தை குறித்து நாகமானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணல, வரல இல்லையா, வேற ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருப்பார். அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இங்கே நடக்கலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது நாகமானுக்கு கடுமையான ஒரு கோபம் என்ன ஆயிடுச்சுன்னா உண்டாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கோபம் உண்டான பின்னாடி என்னாச்சுன்னா அவர் ரதத்தை பூட்டிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், திருப்பி பிரயாணப்பட்டுட்டார் இல்லையா. ஒரு நோய் வந்திருக்கு, அந்த ஒரு நோயை குணப்படுத்துறதற்கு நான் வந்திருக்கிறேன். என்கிட்ட எப்படின்னா ஒரு நாய் வந்து எலும்பு துண்டு கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும், அதை மாதிரி எலிசா தீர்க்கதரிசியை என்ன பண்ணிட்டார், அவமதித்து அனுப்பிட்டார். அப்படிங்கிற எண்ணத்தோட கோபத்தோட அதனுடைய ரதத்தை பூட்டி திருப்பி என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பிட்டார் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. 2வது குளிக்கிறது அப்படிங்கிறது எங்கள் ஊரில் ஒரு சின்ன விஷயம். ஏன்னா யோர்தான் நதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது கரை புரண்டு ஓடக்கூடிய நதியாக இருந்தால் அது கலங்கலான தண்ணியாக தான் இருக்கும். சுத்தமான தண்ணியெல்லாம் அது கிடையாது, கலங்கி போகும். ஆனால் எங்கள் ஊரில் 2 நதிகள் இருக்குது. என்னென்ன நதிகள், சிரியா தேசத்தை வளமாக்கக்கூடிய 2 நதிகள், ஆப்னா மற்றும் பர்பார் அப்படிங்கிற 2 நதிகள். இந்த நதிகளை விட இது பெரிய நதியா இல்லையே, இதில் போய் நான் குளிச்சா எப்படி ஒரு சரியாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் போகிறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி போகும்போது அவருடைய கூட வந்திருக்கிற படைகளில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் இது நீங்கள் செய்யக்கூடாது, சின்ன விஷயம் தானே, இதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயத்தை காதில் போடுறோம். முதல்ல ஒரு சிறு பெண் என்ன பண்ணாங்க, ஒரு தகவல் சொன்னாங்க, அதை கேட்டு வந்துட்டார். எலிசாட்டா வந்து அவர் நினைச்ச மாதிரி இல்லை, திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துலேயே ஒரு தகவல் அவருக்கு என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, இதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ நாகமான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறாரு. என்ன யோசனை பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஞானமான செய்தியாக இருக்குது. அதே சமயத்தில் இதை நிராகரிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை இல்லையா. ஒரு காரணம் இருக்குது, குளித்தா சரியாகுமா அப்படிங்கிறது, இந்த தண்ணி சரியில்லை, எங்கள் ஊரில் தண்ணி சரியாக இருக்குது அப்படிங்கிறது. அவர் சொன்ன விஷயம்னா யோர்தானில் போய் மூழ்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு காரணத்தை நிராகரித்து இவர் திருப்பி குஷ்டரோகியாக ஊருக்கு போனால் என்னென்ன சொல்லுவாங்க, அங்கே வர போயிட்டு சின்ன காரியத்தை செய்யாமல் திரும்பி வந்துட்டாரு இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. 2வது வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லு இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, ஒருவேளை ஸ்நானம் பண்ண பிறகு அந்த நோய் குணமாக போச்சுன்னா, இதெல்லாம் சராசரி ஒரு ஆதாமின் பாவத்தில் இருக்க மனிதனுக்கு என்ன ஆகும், இருக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா. நமக்கு கூட சில சமயத்தில் சில எண்ணங்கள் உண்டு இல்லையா.
உயிர்த்தெழுதல் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கான்னா நம்ம எவ்வளோ சத்தியத்தை கேட்டுட்டோம், ஆனால் இன்னும் உயிர்த்தெழுந்த நபரை கண்ணுக்கு முன்னே நம்ம யாரும் பார்க்கல இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ரொம்ப குறைவு. ஏன்னா பொதுவாக கண்ணில் பார்த்தா தான் எல்லாருமே நம்புவாங்க. நம்மளாம் எப்படி நம்புகிறோம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கோம். சத்தியத்தின் மேலேயும் வசனத்தின் மேலேயும் அதிகமாக உறுதியான நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால நம்மளாம் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த நாகம்மான் மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம பார்க்க அன்புக்குரிய சகோதரர். சரி, இப்படியே அவர் ஸ்நானம் பண்ணாமல் குளிக்காமல் திருப்பி அவர் வந்து போயிட்டார் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கேலியாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தை கூட நாகம்மானுக்கு வந்திருக்கலாம். வந்த பின்னாடி அவர் என்ன பண்ணிட்டார் சொல்லி நம்ம பார்க்கும்போது யோர்தானில் என்ன பண்ணிட்டாருன்னா மூழ்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறங்கிட்டார் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர். அப்படி இறங்கின பின்னாடி என்னாச்சுன்னா அவருடைய தேகம் என்னாச்சுன்னா ஒரு சிறு குழந்தையின் தேகம் போல் அதை வந்து மாறிடுச்சு. இவ்வளவு நேரம் பேசிக் சப்ஜெக்ட் பார்த்துருக்கணும் இல்லையா? ஆனாலும் கூட பேசிக் சப்ஜெக்டை சில சமயத்தில் ஞாபகப்படுத்த ரொம்ப நல்லதாக இருக்கும். இனிமேல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேசிக் சப்ஜெக்ட்லேருந்து நமக்கான அட்வான்ஸான பாடம். ஏன்னா நாகம்மானை பற்றி நம்ம சப்ஜெக்ட் பார்க்கும்போது பேசிக்கில் கேஆர்சியை பற்றி பார்க்க மாட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கேஆர்சியை பற்றி அதிகமாக என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கேரக்டரும், ஆகான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் கேஆர்சி அப்படிங்கிற கேரக்டரில் அந்த ஒரு குணலட்சணம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நாம் பரிசுத்தவான்களாக அடைகிறதுக்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் அநேக கதாபாத்திரங்களை வச்சுருக்கார். அந்த கதாபாத்திரங்களில் நிறைய கதாபாத்திரங்கள் பாசிட்டிவான கதாபாத்திரமாக இருக்கும். நிறைய கேரக்டர் நெகட்டிவான கேரக்டர் இருக்குது. அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நம்ம நெகட்டிவான கேரக்டர் இருக்குது, அதை நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த குஷ்டரோகம் நமக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. அதே மாதிரி இந்த குஷ்டரோகம் எதை அடையாளப்படுத்தி நம்ம பேசிக்கில் படிச்சுக்கணும்னா பாவத்தை என்ன பண்ணால் அடையாளப்படுத்தும். இந்த பாவத்தை குணப்படுத்த முடியுமா? ஆதாமின் பாவத்தில் வந்த நம்மளை வேற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சோர்ஸும் இல்லாமல் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி குஷ்டரோகத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா குணப்படுத்த முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அருவருப்பானது. யாரும் பக்கத்தில் போய் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேசித்து பக்கத்தில் போக மாட்டாங்க இல்லையா அன்புக்குரியவர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தொற்றக்கூடிய ஒரு வியாதி. பக்கத்தில் போனீங்கன்னா அவங்கள தொட்டி கழுவி ஏதாவது அவங்களுக்கு காரியத்தை பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா பரவக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. அதே சமயத்தில் முடிவு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அழிக்கக்கூடிய மாம்சத்தின் ஒவ்வொரு பாகமாக அழித்து கடைசியில் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா அழிச்சிருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முடிவு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மரணம். இதே பாவம் தான், இதே சுபாவம் தான் எதுக்கு இருக்குது அப்படின்னா பாவத்துக்கு இருக்குது இல்லையா? பாருங்கள், பாவம் ஏதாவது நன்மையாக இருக்குது, அழகாக இருக்குது, அது விரும்பத்தக்கதுன்னு சொல்ல முடியுமான்னா அது அருவருப்பு இல்லையா? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இல்லாமல் அதை என்ன பண்ண முடியாது, குணப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும்போது இது அழிக்கக்கூடியது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறதுனால இது ஆதாமின் மூலமாக வந்த பாவத்துக்கு எப்படின்னா அடையாளமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதே நீங்களா படிக்கலாம் ஒரு வசனத்தில் இந்த மாதிரி பாவம் உலகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். அங்கே வராத வசனம் அங்கே படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்வீச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அடுத்த வசனம். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினி வரும். பாத்தீங்க, இங்க ஒரு 4 விஷயத்தை அவர் சொல்றாரு. என்னன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, பொருளாசை இல்லையா? இப்ப நம்ம பொருளாசை பத்தி பார்க்கறதுனால இந்த பொருளாசை எதற்கு இணையாக இருக்குன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை. நம்ம பரிசுத்தவான்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை நம்பி உடன்படிக்கை பண்ணி பரலோகத்துக்கு நேராக கடந்து சென்றிருக்கிற நம்ம கிட்ட இந்த விஷயம் எல்லாம் இல்லை. விபச்சாரம் இருக்கானா இல்லை, மோகம் இருக்கா, துர் இச்சை இருக்கா, இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை இல்லையா? ஆனா அதுக்கு இணையா ஒண்ணு வச்சிருக்காரு கூடவே அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன அப்படின்னா பொருளாசை. அப்படின்னா இந்த பொருளாசை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா இருக்கு. நான் பொருளாசைன்னு பத்தி பேசுறதுனால பிரதர் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க கூடாதா, வேலைக்கு போய் அதிகமாக சம்பாதிக்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் 5 வருஷத்துக்கு ஒரு மேன்மை அடைந்து ஒரு வளர்ச்சி பொருளாதாரம் இருக்கணும், அது இருக்கலாம், அதை பற்றி தப்பே இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் தான் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீவிக்க முடியும் இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு வாடகை வீட்டில் ஒருத்தர் குடியிருக்காரு அப்படின்னா அப்படியே பொருளாசை இல்லை,
அப்படியே இருந்துட்டு எனக்கு 2000 சம்பளம் போதும், எனக்கு 5000 சம்பளம் போதும் அப்படின்னு இருந்துட்டு அவர் காலத்து கடந்து வந்தால் ஒரு 5 வருஷம் கழித்து அவர் எப்படி வாடகை கொடுக்க முடியும்? அப்போ காலத்திற்கேற்ற பொருளாதார மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி மனுஷன் சம்பாதிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதுக்காக நம்ம இந்த பொருளாசை விட்டுல, அப்போ தேவனுக்கு விரும்பாத பொருளாசைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் கேயாசி பண்ணது, அதுதான் ஆகான் பண்ணது. அதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரியவர்களை. அப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்க, இவைகளின் பொருட்டே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் கோபாக்கினை வரும்னு சொல்றார். அப்ப அன்புக்குரியவர்களை, இந்த கோபாக்கினை நம்ம இடத்துல வராதபடி அந்த கேயாசியின் குணலட்சணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை. ஆனா இப்ப இந்த நாகமன் குணமடையணும். அந்த குணமடைதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு தெய்வீக வல்லமையோடு நடக்கணும் அப்படின்னு தேவன் சித்தம் வைத்திருந்தார். இவர் ஒரு புறஜாதி, இவருக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை புறஜாதி தேசத்துக்கு இவர், அதாவது இஸ்ரேல் தேவனுடைய தேசத்துக்கு வர்றார் இவர். இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஒரு வேலைக்கார பெண் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, பாவியை குணப்படுத்துவதற்காக எதிரிக்கும் நற்செய்தி சொல்வதற்கான ஒரு தெய்வீக ஏற்பாடு. யார் எதிரி? நாகமான் சிறு பெண்ணுக்கு எதிரி. எப்படி? யுத்தம் பண்ணி அந்த சிறு பெண்ணை தன்னுடைய வீட்டில் வேலைக்காரியா வச்சுட்டாங்க, தன்னுடைய தேசத்துக்கு அனுப்பல. அப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் கூட அந்த சிறு பெண் நாகமான் குணமாகன்னு சொல்றாங்க. அதை கண்டு அவங்க சிரிக்கல. அந்த சிறு பெண் நிஜமானுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க நகைக்கல, அதை கண்டும் காணாம விடல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அங்க போனீங்கன்னா குணமாயிருவாங்க. இதே மாதிரிதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சின்ன பெண் யாருன்னா, இந்த பூமியில பாவத்தில் இருக்கிற புறஜாதிக்கு நீங்க குணமடையணும்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, ஈடுபலியின் விசுவாசத்தை பற்றி சொல்லக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் எழுதுறாங்க? இது பொருளை அப்படியே யார் கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய மூத்த சகர் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தெய்வீக மன்னிப்பையும் குணமடைவதற்கான சரியான வழியையும் அவர் காண்பிப்பார்னு சொல்லி அவங்களை அனுப்புறவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படிப்பட்டதா இருக்கிறதுனால பாருங்க, இந்த சிறு பெண் சுவிசேகருக்கு என்னவா இருக்காங்க? அடையாளமா இருக்கிறாங்க. பாருங்க, இதை கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க குணமடைதான் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப நம்மளை பார்க்கலாம், ஒரு தனி நபர் விசுவாசத்தை மேம்படுத்துவதற்காக அந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படியாமையும் இல்லையா அன்புக்குரியவர், நம்ம நாகமானா இருந்தால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நமக்கு அதே மாதிரி சிறுப்பெண் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நமக்கு சொன்ன சுவிசேஷ ஒருத்தர் இருக்கார், நம்ம இனி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒட்டுமொத்த உலகம் பின்னால இதே மாதிரி வார்த்தையை கேட்டு என்ன பண்ணோம்னா ரட்சிப்புக்குள்ள அவங்க வரப்போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப சொன்ன தகவல் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்ப தேவ ஊழியம் அதற்கு நம்ம கட்டுப்படணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது 7 முறை மூழ்கினா தான் என்ன ஆகும் அப்படின்னா குணமாகும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 7 அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ஏன்னா வேதத்துல நிறைய 7 இருக்கு. 7 எக்காலம் இல்லையா, குத்து விளக்கில் 7 குத்து விளக்கின் மத்தியில் நிற்கிற, அடுத்து 7 நட்சத்திரங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 7 வெளிப்படுத்துற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய 7 இருக்கு. அப்ப 7 அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய முழுமையை என்ன பண்ணா அடையாளப்படுத்தும். 10 எதை அடையாளப்படுத்தும்னா பூமிக்குரிய பூரணத்தை என்ன பண்ணா அடையாளப்படுத்தும். ஆவிக்குரிய முழுமை, ஒரு மனிதன் ஆவிக்குரிய முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் 7 முறை என்ன பண்ணி ஆகணும்? ஸ்நானம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மறைமுகமாக நிழலாக வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி யோர்தான்ல 7 தடவை மூழ்கிய போது முழுமையான ஒரு சுத்திகரித்தல் என்னாகும் சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி கிடைக்கும் போது நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அங்க யோர்தான் நதியில் 7 முறை என்னாகணும்? மூழ்கணும். இங்க நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லையா, பாருங்க, அந்த ரத்தத்தினால் நீர்ந்த ஒரு நீர் ஊற்று இருக்கு, இமானுவேல் நீர் குழாய். அதாவது பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ரத்த குழாயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நீரூட்டில் போய் வருங்காலத்தில் உலக ஜனங்கள் என்ன ஆகுவாங்க அப்படின்னா அதில் மூழ்கி எந்திரிப்பாங்க. அந்த ரத்தத்தின் மூழ்கி அவங்க பாவக்கரைகளை என்ன பண்ணிக்குவாங்கன்னா மூழ்கி சரி பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது உலகத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கு. இது நீதிமான் ஆகிய அந்த பாருங்க, நீதிமான் ஆக்கப்பட வேண்டிய ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இதை முதல்ல செய்து காட்டி நிழலாக செய்து காமிச்சது யார் அப்படின்னா இந்த நாகமான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இல்லையா, பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு
அந்த ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம நிற்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. அதை நம்ம பார்க்கும்போது இதனுடைய காரியத்தை குறித்து இன்னும் அதிகமாக பார்க்கும்போது இங்கே தான் யார் வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நம்ம கேஆர்சி குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. பாருங்க, இந்த கேஆர்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு பண ஆசை பிடித்தவனாக இல்லையா, பொருளாசை பிடித்தவனாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். பொருளாசை அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை தான். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு நன்றி உணர்வு யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா இந்த நாகம்மானுக்கு இருந்தது இல்லையா. ரொம்ப தூரம் கடந்து போய் குணமான பின்னாடி மீண்டுமாக எலிசாவை தேடி வந்து தன்னுடைய கொண்டு வந்த வெகுமதியெல்லாம் அவருக்கு கொடுக்கறதற்கு ஒரு நன்றி உணர்வு அவருக்கு என்ன ஆச்சுன்னா இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அந்த நன்றி உணர்வு நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ஒருவேளை இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற குணம் இல்லாது இருந்தால் நாகமான் குணமடைறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கலாம். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும்னு சொல்லி நமக்கு பைபிள் வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த நாகமான் பக்கத்தில் வரல, திருப்பி 40 கிலோமீட்டர் போய் 40 மைல் போய் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா தான் கொண்டு வந்த வெகுமதியெல்லாம் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அவர் கொடுக்கும்போது எலிசா அப்படியே வாங்கிட்டாரோன்னா இல்லை, என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வற்புறுத்தி இருக்கார். யாரு? நாகம்மான் வந்து வற்புறுத்தி கொடுத்திருக்கார். ஆனா நம்ம வசனத்தில் நம்ம படிச்சோம்னா எலிசா என்ன பண்ணிட்டாருமா, தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்திருக்கு? வற்புறுத்தி கொடுத்திருக்கார். இவர் வற்புறுத்தி வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படி வற்புறுத்தி வேண்டான்னு சொல்றதுக்கு அவர் கொஞ்சம் காசை கொடுக்கல, கொஞ்சம் பணத்தை கொடுக்கல, கொஞ்சம் வெகுமதியை கொடுக்கல, எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காரு. மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய். அதைத்தான் எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம்னு சொல்லியிருக்கார். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிருபையின் ஈவு யாருக்கு கொடுக்கூடாது சொல்லி பார்க்கும்போது உலக பொருளுக்காக என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கப்படக்கூடாது. ஒருவேளை அதை வாங்கியிருந்தாருன்னா இதுக்காகத்தான் அந்த அற்புதத்தை பண்ண மாதிரி ஆயிடும். அதனால கிருபை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உலக பொருளுக்காக என்ன செய்யப்படக்கூடாது, கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதை பார்த்துட்டே இருக்கார் ஒருத்தர். அவர் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேஆர்சின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கேஆர்சி என்ன அவர் பார்த்ததுல என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இவ்வளவு மதிப்பு மிக்க பொருளை இந்த பிழைக்க தெரியாத ஒரு மனுஷன் இந்த ஒரு உலகத்தின் பார்வையில் பேசினா அப்படிதான் இருக்கும் இல்லையா, வேண்டாம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம் வந்து அவருடைய எண்ணம் எல்லாம் இவன் எப்போ வெளியே போவார், போன உடனே பின்னாடியே இப்போ அதை எப்படி வாங்கி கொள்ளுது அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது பாருங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா பாருங்க, செல்வம் பொருளுவதை பார்த்து தீர்க்கதரிசி முட்டாள் என்று எண்ணி வாங்க தெரியாத மனுஷனா இருக்கிறானே அப்படின்னு எண்ணி கொஞ்சம் செல்வத்தை பெற தீர்மானித்தார். மனசுல என்ன இருக்கு, இப்போ இது எப்படியாவது என்ன பண்ணணும் வாங்கன்னு சொல்லி என்ன இல்லையா. பாருங்க, இப்ப நாகமாண்டிய ரதம் என்ன ஆகுது அப்படின்னா பின்தொடர்ந்து போய் அவர் என்ன பண்ணிட்டார் சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர் வர்றதை பார்த்து திரும்பி என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கேட்ட பொருளுக்கு மேல கொடுத்துட்டார். யாரு? கேஆர்சி. இப்ப கேஆர்சி என்ன போய் சொல்றாரு, நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் கவனிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமானுடைய காரியம் இருக்குன்னு சொல்லி பேசிக் சப்ஜெக்ட் கேட்குறோம், அதை நம்ம அதோடு நிறுத்திட்டோம். ஆனால் இந்த கேஆர்சி அவர்கிட்ட என்ன ஒரு பொய்யை சொல்கிறார் அப்படின்னா இல்லையா, பாருங்க, மலை தேசத்திலிருந்து எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிறாங்க, புத்திரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் என்ன கேட்கிறாருன்னா இதெல்லாம் கேட்கிறாருன்னு சொல்லி தனக்கான தேவைகளை அங்கே வைக்கிறார். முதல்ல பொய். இது என்ன ஆவி? இது என்ன ஆவி? ஒரு நல்ல ஆவி கிடையாது, பிசாசினுடைய ஆவி. அந்த பிசாசினுடைய ஆவி அப்படிங்கிறத இவர் திருப்பி போகும்போது எலிசாவே என்ன பண்ணிடுவார்னா கண்டுபிடிச்சிருவார். இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் கேட்டதற்கு மேலாக அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். கொடுத்துட்டு அவரை கொண்டு போக சொல்லல, அந்த படையில வந்திருக்கிற சில வீரர்களை என்ன பண்றாருன்னா அனுப்புற வேலைக்காரர் அனுப்பி அவர் எங்க வரை கொண்டு வைக்க சொல்றாரோ அங்க கொண்டு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அனுப்புறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனா இந்த நாகமான் எதை இஸ்ரேல் தேசத்திலிருந்து எடுத்துட்டு போனார் தெரியுமா? எலிசாட்ட கேட்டு வாங்கிட்டு போனார். மண், இஸ்ரேல் தேசத்தினுடைய மண். இப்ப கேள்வி, அதை வச்சு அவர் என்ன பண்ண போறார்? ஏன்னா இவர் என்ன சாட்சி கொடுத்திருக்காருன்னா எலிசா முன்னாடி இஸ்ரேலில் இருக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் இல்லையா. இப்ப இவருக்கு பலியும் காணிக்கையும் செலுத்துறதுக்கு வீட்டில் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பலிபீடம் கூட அவர் கட்டியிருக்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மண் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கிட்டு போனார். இப்படிப்பட்ட மனிதனிலிருந்து கேஆர்சி வாங்கிட்டு திருப்பி மேட்டண்டைக்கு வந்த போது வசனம் அப்படித்தான் இருக்கும். எங்க வந்திருக்காரு இப்போ? கேஆர்சி வழியில போன நாகம்பான்ட்ட இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு மேட்டண்டைக்கு வந்துட்டார். மேட்டண்டைன்னா என்ன?
இல்லையா, கீழே இருந்து மேலே இல்லையா, வளர்ந்த நிலை. இதுதான் பாடம். நமக்கு என்னன்னா, இந்த வளர்ந்த நிலையில் நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி பொருளாசை இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ தீர்க்கதரிசியானவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, அவர் சொன்னதா பொய் சொல்லக்கூடாது. எந்த உலக பிரகாரமான பொருளும், கிறிஸ்துவுக்கு பிடிக்காத எதுவும், எலிசாவுக்கு பிடிக்காத ஒன்றை கேயாசி வற்புறுத்தி வாங்கினது போல, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிக்காத ஒன்றை வளர்ந்த நிலையிலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படிங்கிறது தான் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, பாடமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இவர் மூழ்கி என்ன பண்ணிட்டாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆச்சரிய விதமான ஒரு நன்மையை பார்க்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா போறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இது பின்னாடியே போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தை பண்ணதுனால அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டு நாகமான் குஷ்டரோகத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா வாங்கிட்டார். இதை கேட்ட உடனே அவர் போறார். போய் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எலிசா கிட்ட போன உடனே, ஏன்னா எலிசா கிட்ட போனோடனே இவர் கேயாசி இவ்வளோ நேரம் இல்லைல்ல. அப்போ எலிசா கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, எப்படி கேட்பார், அதை எங்கே போனேன்னு கேட்கல, என்ன கேட்பார். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். நிற்கும் போது எப்படி நிற்கிறாரு, ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே செய்யலை இல்லையா, அப்படியே போய் நிற்கிறார், தெரியாத மாதிரி நிற்கிறார் இல்லையா. அன்புக்குரிய நம்மளும் அதே மாதிரி தான், செய்யாத பாவங்கள்லாம் செஞ்சுட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காது. எந்த ஒரு தனி மனிதனை குற்றச்சாட்டு செய்கிறது நமக்குரியது அல்ல. ஏன்னா நம்மளே அப்படி தான் இருக்கோம் இல்லையா. அப்போ தேவனுக்கு முன்பாக எந்த மன்னிப்பையும் கோராமல், இதுதான் பெரிய சின்ன விஷயமாச்சே, இதுக்கெல்லாம் போய் பெரிய ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாது போய் தேவ சமூகத்தில் நிற்கிறது இருக்குல்ல, இது பெரிய பாவம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம தான் யார் அப்படின்னா கேயாசின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்கும்போது இன்னுமாக நம்ம பார்த்தலாம், என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே என்ன சொல்ல பார்க்கும்போது நின்றான், கேயாசியோ எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு. எங்கே, எப்படி கேட்கிறாரு, எங்கே இருந்து வந்தாய் இல்லை. யோக புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, சாத்தானை பார்த்து என்ன கேட்பார், எங்கிருந்து வருகிறாய். அப்படி கேட்டாலே என்ன அர்த்தம், எதிர்த்தால் நிற்கிறது யாரு இல்லையா, பெரிய பிசாசு. அதை கண்டுபிடிச்சார் எலிசா. இவ்வளவு பெரிய அற்புதமாக பண்ண வரத்தை பெற்ற அந்த எலிசாவுக்கு, எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாதா. அவர் கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன் கூட பேசவில்லையா. இந்த வார்த்தையை அவர் கொள்ற மாதிரி இருக்கும். என்ன கேட்கிறா தெரியுமா, நீ அதையே வாங்கணும்னு கேட்கல, அவர் ரதத்திலிருந்து இறங்கி நீ கேட்டதை கொடுக்கறதுக்கு அவர் இறங்கி வரும்போது என் மனம் உன் கூட பேசவில்லையா. என்ன பேசியிருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, எப்படிப்பட்ட வார்த்தையினால குணமாக்குறார். தேவனுடைய மனுஷன் என்னவா, இவர்கிட்ட இருந்து நம்ம இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த மனம் உன் கூட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருதயத்தை அப்படியே குத்தி கிழிச்சிட்டு வெளியே போய், நீ செய்யறது பாவம் சொல்றது ரெண்டாவது விஷயம், அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா இருதயத்தை குத்தி அப்படியே கிழிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு நம்ம பார்க்கும்போது, பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இது காலமா அப்படின்னா, இந்த கேஎஸ் என்ன நோக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறார், அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றார். தோப்பு வாங்கணும், ஒளிவு தோப்பு வாங்கணும், திராட்சை தோட்டம் நட்டணும், எஜமான் ஆகணும், வேலைக்காரிகளை பெறணும், இதுதான் எண்ணம் இல்லையா. அவர் கேட்கிறார், இதெல்லாம் செய்யறதுக்கு இது காலமான்னு கேட்கிறார். இப்ப நம்ம கேட்கலாம், இதெல்லாம் செய்யறதுக்கு இது காலமா, அதுவே காலம் இல்லை அப்படின்னா இது காலமா. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்சம் வருஷங்கள் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட பொருளாசை நமக்குள்ள இருந்தா இந்த எலிசாவின் வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணும், நம்மளை புத்திரதா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பாருங்க, இதை முதல்ல இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கும்போது நாகமான் என்ன ஆயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது குணமடைஞ்சிட்டார். குணமடைஞ்ச பின்னாடி இவர் கேயாசி பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளையும் வாங்கிட்டார். அதோடு கூட எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த குஷ்டத்தையும் சேர்த்து வாங்கிட்டார். அவர் வாங்கினது மட்டுமல்ல, அந்த சாபமான வார்த்தைகள் எப்படி வருது அப்படின்னா, ஆகையால் நாகமான் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்து நிற்கும். சற்றும் நினைத்து பாராது என்று ஒரு முக்கியமான ஒரு சாபத்தை அங்க கொடுத்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பாருங்க, அப்படி சொன்ன உடனே அவன் உறைந்த மலை நிறைமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு திரும்பி போனான். திரும்பி போய் அந்த பொன்னையும் பொருளையும் கேயாசி பார்க்கும்போது எப்படி இருக்கும்,
அது அவரால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. குஷ்டரோகத்தை நீக்கின எலிசா தீர்க்கதரிசியே குஷ்டரோகத்தை உண்டு பண்ணிட்டா, இனி கேயாசியால எந்த ஜென்மத்திலும் என்ன பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது. இந்த குஷ்டரோகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வேற வழியே கிடையாது. நல்ல மனம் உள்ளவர், சொல்றத கேட்டு நடக்கிறவர் குணப்பட்டு போயிட்டார். சொல்றத கேட்கிற இடத்துல இருந்துட்டு அத்தனையும் கண்ணுல பார்த்துட்டு திருப்பி போனவர் குஷ்டரோகத்தை வாங்கிட்டு போறார். இத்தனைக்கும் அவர் ஒரு புறஜாதி, இவர் ஒரு எபிரேயன். அன்புக்குரிய சகோதரி, யாருக்கு தான் அதிகமாக தேவனை பற்றி தெரியும், யார் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்போ ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டிய காலம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய மூத்த சகோதரி இந்த ரீஃபரன்ஸ் எழுதின காலத்தில் ஒரு தாட் என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாகமான் குணமடைஞ்சிட்டாரு, அவர் இப்போ பரலோகத்தில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தாட் என்ன இருக்கு. எல்லாத்துக்கும் இதுக்கான விளக்கத்தை தான் அடுத்த அவர் சொல்றார் அன்புக்குரியல. அடுத்து கேயாசி ரட்சிப்பை என்ன பண்ணிட்டார், இழந்துட்டார். அதாவது 2ஆம் மரணத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா உருவாயிருக்கு. இப்போ இதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கான விளக்கத்தை வந்து தரார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. பாருங்க, இந்த ரெண்டு தீர்மானங்களுமே வேதத்துக்கு விரோதமானவன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார் இல்லையா? பாருங்க, நாகமான் சுகமடைந்தான், கேயாசி என்ன பண்ணிட்டார்னா உடல் நலத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா இழந்தார் சொல்லி பார்க்குறோம். ஆனால் 2 பேருக்குமே இன்னும் நியாய தீர்ப்பு என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படலை இல்லையா? ஏன் 2 பேருமே நியாய தீர்ப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா இல்லை, பூமியில் அவங்க என்ன இருக்காங்க, நித்திரையா இருக்கிறாங்க 2 பேருமே. இவர் பரலோகத்துக்கு போயிட்டார், அவர் நரகத்துக்கு போயிட்டார், என்ன பண்ண முடியாது, உலக பொது கிறிஸ்தவர்கள் மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, எப்போ நியாய தீர்ப்பு அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் என்ன ஆகலை, நியாய தீர்ப்பு இன்னும் ஆகலை. அப்போ அவங்களுக்கு இன்னும் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாளில் இப்போ நாகமானும் கேயாசி உயிரோடு எழுந்து வருவாங்களா, வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. கேயாசிக்கு என்ன இருக்கு, கேயாசிக்கு என்ன இருக்கு, ஐயோ கேயாசிக்கு என்ன இருக்கு, மன்னிப்பு இருக்கு. அவர் உயிர் தெழுந்து வர்றதுக்கு உயிரோட எழுப்புவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய 2ஆம் வருகையில் எல்லா மனிதர்களையும் உயிரோட எழுப்பும் போது அவர் என்ன பண்ணுவார், உயிரோட எழும்பி வருவார். என்னன்னா எல்லாத்தையும் கண்ணில் பார்த்துட்டு தெரிஞ்சே செய்கிறவருக்கு என்ன இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு காலத்தில் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பவும் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தவறான உபதேசம் வரும்போது அதை திருத்திக் கொள்றது, 7ஆம் தூதனுடைய வார்த்தைகளை திருத்திக் கொள்வது நமக்கு ரொம்ப அவசியமான காரியம் அன்புக்குரியவர்கள். கேயாசி நிச்சயமாக எழுந்து வருவார். எப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சிலுவைக்கு பின்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்னாக 3.5 ஆண்டுகள் வர, அதாவது கொர்நேலியு இந்த சத்தியத்துக்குள்ள வர புரஜாதிக்கு வேற எந்த மாதிரி உறவுமே கிடையாது. தேவனுக்கும் புரஜாதிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. சில பாத்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்குன்னா நிழலாக வைக்கப்பட்டு அவங்க செய்த காரியத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கோர்ஸ் முடிச்சு போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி, அந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அதற்கு முன்பாக மோசே காலத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா யூத ஜனங்கள் மட்டுமே அங்கீகரிக்கக்கூடியவங்களா அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ யூத ஜனங்களுக்கான அங்கீகரிப்பத்தை நம்ம பார்க்கும்போது ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். பாருங்க, இப்போ யாருன்னா எல்லா கோத்திரங்களும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் எல்லா தேசங்கள்ல இருந்தும் யாரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தெரிஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால தேவன் இஸ்ரேல் மேல் வைத்த தயவு நீங்க பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, எந்த மனுஷனுக்கும் அந்த மாதிரி எந்த ஜாதிக்கும் அந்த மாதிரி வச்சதே கிடையாது இல்லையா? பாருங்க, அப்படி இருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இரட்சகருடைய பலிக்கு முன்பாக என்ன பண்ணல, ஒருத்தருமே அந்த ஒரு காரியத்துக்குள்ள நியாய தீர்ப்புகள் இன்னும் போகணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரட்சகருடைய பலிக்கு முன்னதாக யாரும் நாங்கள் போல, ஆண்டவராக இயேசு சிலுவை மரணத்துக்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்கள் தான் ஜீவனையும் அழியாமையும் குறித்து என்ன பண்ணுறாங்க அங்கே பேசுறதை வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். அதனால் வசனம் நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்ன இல்ல, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இல்ல, அந்த கிருபை வெளிப்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கேயாசிக்கு நாகமானுக்கு அந்த ஒரு நித்தியமான அழிவு கிடைக்கும் அப்படின்னா இல்லை, நாகமானுக்கு கிடைக்காது. நாகமானு பரலோகத்தில் இருக்க இந்த உணர்வு, இந்த ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம பார்க்கணும்னா தொடர்ந்து படிங்க.
அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் எப்ப சுவிசேஷம் சொன்னாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தாரோ, அப்பவே என்னாச்சு அப்படின்னா ஜீவனையும் அழியாமை பற்றிய சத்தியத்தை என்ன பண்ண வெளிப்படுத்தினார் சொல்லி நம்ம பார்க்கறோம். அப்ப ஜீவன் அழியாமைங்கிற காரியமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் தான் வந்து சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அழியாமை அப்படிங்கிற விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படுது, அது கொடுக்கப்படுது. அடுத்த வசனம் படிக்கலாம். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு யாருக்கு? அது இந்த ரட்சிப்பு யாருக்கு? நாகமானுக்கா? நாகமான் வகுப்பார் யாரு? அவனுடைய பொருளா இருக்கக்கூடிய நமக்கு தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும்? இதை பத்தி கவலை இருக்கா? நமக்கு கவலையற்று இருக்கணுமா இல்லையா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஏதோ ஒரு சப்ஜெக்டை கேட்டோம், இடைப்பட்ட நாளில் வந்தோம் இல்லையா, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமையில வந்தோம். இதுதான் என்ன தெரியுமா? கவலையற்று இருக்கிறது. கவலை கண்டிப்பா வேணும், ஒரு கரிசனம் வேணும். இன்னும் சொல்ல போனா நாம பண்ணிருக்க உடன்படிக்கையை ஒவ்வொரு நாள் நினைக்கணும். அப்படி ஒவ்வொரு நாள் நினைச்சா தான் கவலையற்று இருப்போமா அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம வரமாட்டோம் இல்லையா? அப்படி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் கேட்கிற அன்புக்குரியவர்களே. அப்படி பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு பின்னாடி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அது கொடுக்கப்பட்டிருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அழியாமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாளிலிருந்து இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு பாருங்க என்ன கொடுக்கிறாருன்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தவங்களுக்கு கணம், அழியாமை மற்றும் சாகாமை என்ன பண்ணாலும் கொடுத்துக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வர்றவங்க யாரோ அவங்க பரிசுத்தவான்களாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கதை நம்ம கவனிக்கும் அன்புக்குரியவர்களே. இவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூமிக்குரிய இல்லையா, பூமியில் இருக்கக்கூடிய ராஜரீக ஆசாரியர்கள். ராஜரீக ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டு அவர் மூலமாக பூமிக்கு நிறைய ஆசீர்வாதங்களை திரும்ப இயேசு கிறிஸ்து மூலமாகவும் பிதாவாக தேவன் மூலமாகவும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய வகுப்பாராக அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கேயாசினுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. எலிசா தீர்க்கதரிசிக்கு எதுவும் தெரியாது, தேவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில பொருளாசையான காரியங்களை எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த நாகமானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவர் பெற்றுட்டு போயிட்டார். ஆனா அந்த குஷ்டரோகம் இவருக்கு வந்தது போல இந்த பூமிக்குரிய ஒரு பாவமான ஒரு சாபம் நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்க அன்புக்குரியவர்களே இல்லையா. பாருங்க, அப்ப ராஜ்யத்துல நன்மையானவர்களை கொடுக்க போறோம். அப்ப அதற்கே தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாவம்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகானை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்துல இருந்து என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். இந்த யோசுவா 7ஆம் அதிகாரம் என்ன சொல்ல சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, எரிகோ கோட்டையை தாண்டி இவங்க எங்க போறாங்க அப்படின்னா, எங்க போறாங்க? ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு போறாங்க. ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும்போது தான் அங்க கொஞ்சம் பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா 36 பேர் இறந்துருவாங்க. இப்ப இதை குறித்து நமக்கு பாடம் அன்புக்குரியவர்களே. நம்மளால ஒருத்தருக்கு மரணம் வரணுமா? நம்மளால ஒருத்தருக்கு மரணம் வரணுமா? அங்க ஒரே ஒரு மனிதனால எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா 36 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். சரி, இது யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த பாடத்தை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த எரிகோவின் கோட்டையை பாருங்க, எரிகோவின் கோட்டைக்குள்ள அவங்க போய் தப்பி அடுத்தால வர்றாங்க. இது நம்ம வசனத்தை நம்ம படிக்கலாம். என்ன 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களா இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யலாம். இப்ப யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா, அந்த ஆகானை குறித்து சொல்லப்பட்ட விஷயம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுங்க அறியுங்கள். இப்ப இதே கேயாசியை நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஆகானுக்கும் அதே மாதிரி ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அது சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். சரி, இப்போ எரிகோவை பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க கடந்து போறாங்க. எரிகோவில் மாபெரும் வெற்றி இவங்களுக்கு கிடைக்கி சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு கோட்டையை தகர்த்தெறிஞ்சிட்டு அடுத்த பட்டணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடும்போது 2000 பேர் அல்லது 3000 பேர் போதும்
ஏன்னா இங்க ஒரு ஜெயிச்ச வெற்றியினுடைய மிதப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது குறைவான எண்ணிக்கையில போனா போதும் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு அவங்க போனாங்க. அப்படி போகும்போது அன்புக்குரிய சொல்லு அந்த யுத்தத்துல என்ன நினைப்பாங்க, யாரும் கொல்லப்பட மாட்டாங்க, நம்மளாம் ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தோட போகும்போது அந்த இடத்துல என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்க தோத்து போறாங்க. அப்படி தோத்து போனதுக்கான காரணத்தை என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே இவங்க ஆராய்ந்து பார்க்குறாங்க. இப்போ இவங்க தெரிஞ்சுட்டாங்க கர்த்தருடைய தயவு நம்ம கிட்ட இல்லை, அதனால நமக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இவங்க யோசனை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ யோசுவாவும் அவருடைய கூட்டாளிகளுமான இவங்க என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதன் நிமித்தம் அவங்க கலக்கம் அடைஞ்சு இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு கூட்ட சபையாராக கூடி எதிரிகள் தோல்வியடைய வேண்டியிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் தோத்து போனதுனால நீங்கள் சோர்ந்தடை போயிடக்கூடாது, இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்களை திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவனுடைய அந்த விசேஷமான உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்து எல்லாரும் என்ன பண்ணானா முகம் குப்புற விழுந்து அழுகிறார். இது அவங்களுடைய ஒரு காரியம். எப்போவுமே ஒரு தோற்று போனாலோ அல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கலையோ அவங்க அப்போதான் தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து முகங்குப்புற விழும்போது அங்க என்ன நடக்குது சொல்லி போது இதுதான் இந்த நடக்கிறது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு வெளிப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே இங்க தான் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா எரிகோ அந்த ஊர்ல இருந்து தேவன் எடுக்க கூடாதுன்னு சொன்னது எதையோ அதை எடுத்துட்டு வந்ததுனால இப்ப இவர் செய்த ஒரே காரணத்தினால 36 பேர் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே இல்லையா, பாருங்க இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கிறதெல்லாம் சாபத்தீடானவைகள், இதுல ஒன்றை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசுவா மூலமாக கட்டளை பெறப்பட்டு அவங்க போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு கட்டளைக்கு துரோகம் பண்ணதுனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்ப என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க இதுல இவங்க ஒரு உடன்படிக்கை மீறின செயலாக இருந்ததுனால இப்ப தேவ சமூகத்துல வந்து உட்கார்றாங்க. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும்னுக்காக ஒரு முக்கியமான சம்பவத்தை என்ன பண்றாங்கன்னா இங்க நிகழ்த்துறத வந்து நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். வசனம் படிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய ரப்திக்கு பிறந்த கர்மையின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆகான் இப்ப சீட்டு போட்டதுன்னா கரெக்டா அந்த சீட்டு காமிச்சு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஆகான் என்ன பண்ணிருக்கலாம், நான் தான் என்னை மன்னிச்சிருங்க என்னால தான் இந்த மரணம் வந்து சொல்லாம ஆனால் சீட்டு போட்டு பார்க்குறவரை பார்க்கலாம், கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அப்படியே அமைதியாக இருக்குது. பெரிய பாவத்தை செஞ்சுட்டு செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உடன்படிக்கையை மீறிட்டு அமைதியாக இருக்குது. இப்போ சீட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன செஞ்சு நம்ம பார்க்கும்போது இந்த தவறு இழைத்த குடும்பம் என்னச்சுன்னா கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா. இது எதனால அந்த சம்பவம் அவங்களுக்கு முன்னாடி நடக்குன்னா இனிமேல் இதே மாதிரி யாரும் பாவம் செய்யக்கூடாது. இப்போ அதே தான் நமக்கு ஆகான் மாதிரி யாருமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த ஒரு பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் நமக்கு இந்த பாடத்தை என்ன பண்ணாங்க கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தை கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 19 முதல் படிக்கும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19 முதல். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்தது எனக்கு சொல்லு. பாருங்க இப்ப என்ன சொல்றாருன்னா நீ என்ன செஞ்சேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லல. இப்ப யோசுவா என்ன சொல்றாரு பாருங்க ஆகானை நோக்கி நீ இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துன்னு சொல்றார். எப்படி மகிமைப்படுத்துறது, எப்படி மகிமைப்படுத்துறது அடுத்த என்ன சொல்றாருன்னா முன்பாக நீ முதல்ல அறிக்கை பண்ணிட்டு நீ என்ன செஞ்சியோ அதை சொல்லுன்னு சொல்றார். இப்ப இதே தான் நமக்கு, நம்ம செஞ்ச பாவத்தை தேவனுக்கு முன்பாக சொல்லி அறிக்கை பண்ணி மனம் வந்து நமக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மகிமைப்படுத்தல என்னமோ ஆடி பாடி துதித்து இல்லையா, அப்படி மகிமைப்படுத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம செய்த குற்றத்தை ஒற்றுக்கொண்டாலே அது என்னதான், தேவனை மகிமைப்படுத்தின மாதிரி. இதைத்தான் அவர் கேட்கிறார். தொடர்ந்து படிங்க வசனத்துல. அது எனக்கு ஒழிக்காதே என்றான். அதை எனக்கு என்ன பண்ணாத, ஒழிக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்க சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலும் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். என்னெல்லாம் எடுத்தாரோ இதே என்ன சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரிய சொல்லு, இது கேயாசிக்கு பொருந்தும். கேயாசி வாங்கின அந்த ஒரு பொருட்களும் இதே மாதிரி தான்.
மாற்று வஸ்திரங்களையும் வாங்கியிருக்கிறாரு, பொன்னையும் பொருளையும் வாங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி ஆகான் சாபத்தீடானவங்களையும் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்துட்டே வந்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியல. பாருங்க, நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா பாபிலோனிய சால்வை இல்லையா. எதுக்கு இந்த இடத்துல பாபிலோனிய சால்வை? அது பார்க்க அழகா இருக்குமா? பார்த்தாலே இச்சிக்கிற மாதிரி இருக்கும், அது எடுக்கணும் மாதிரி இருக்கும். அதுதான் சாபமானது, இதை தொடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எது நம்மை அதிகமாக ஈர்க்குதோ, எது நம்முடைய கவனத்தை ரொம்ப அதிகமாக ஈர்க்க அதை வாங்க சொல்லுதோ, அதை என்ன பண்ணக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக இருக்கணும். நாம் அதிகமாக நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய விஷயமே என்னன்னா, எப்போ என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும். இந்த பூமிக்குரிய காரியமே கிடையாது, மீது எல்லாம் சாபத்தீடானவைகள். இதை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறது. கூடாரம் எது? இதுதான் இந்த சரீரம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாபிலோனிய சால்வை இருக்கு, பொன் தாம்பலம் இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் எங்க இருக்க கூடாது, நம்முடைய கூடாரத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி கூடாரத்துக்குள்ள இருந்தா கேயாசி செஞ்சதும் ஒண்ணுதான், ஆகான் செஞ்சதும் ஒண்ணுதான் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். சரி, இதற்கான தண்டனை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கல்லறியுண்டு மரிப்பதே ஆகானுடைய மரண தண்டனை. தேவன் என்ன பண்ணிட்டார், ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்டார், நியாயப்பிரமாணத்திலே கொடுத்தார். சீனா அவன் அடிவாரத்திலே வாங்கிட்டாங்க. சரி, கல்லறிந்து கொல்லப்பட்ட இந்த ஆகான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வைத்திருந்த அந்த பொருளை என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துடக்கூடாதுல்ல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கினியிலே சுட்டரித்தாங்க. அப்ப அக்கினியிலே சுட்டரித்தல்ல என்ன பண்ணுவாங்க அவங்க, அதை என்ன பண்ண முடியாது, மறுபடி ஒருத்தர் அதை எடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா நிச்சயமான ஒரு தீர்ப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. சரி, இதை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்ப பாருங்க, ஆதாமின் குடும்பத்தில் அங்கமாக வந்த ஆகானுக்கு இல்லையா இரண்டாம் மரணமா எப்படி? அவ்வளவுதான், அக்னி வச்சு எரிச்சாச்சு. ஆகான் செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டாரு, கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஆகானுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் தப்பு பண்ணாரு இல்லையா. அதனால ஆகானுக்கு இரண்டாம் மரணம் அப்படி சொல்லிடலாமா? ரொம்ப கிளியரா ரீப்ரிண்ட்ல பிரதர் எழுதியிருக்கிறார் இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே. இதே மாதிரிதான் ஈக்குவல் பாவம் என்னன்னா சோதோம் பட்டணத்தில் இருந்தவங்க, இந்த சோதோம் பட்டணத்தில் இருந்தவங்க தெரிஞ்சே பாவம் பண்ணாங்க. இந்த பாவம் அக்கினிக்கரையாக என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அந்த சோதோம் பட்டணத்தை வச்சுட்டார் இல்லையா. இதே மாதிரி அக்கினியை கொண்டு எரிக்கப்பட்ட பொருள் தான் ஆகான் கொண்டு வந்த பொருள். அவரும் கல்லறிந்து என்ன செய்யப்பட்டார்னா கொல்லப்பட்டார். இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி என்ன பண்றாருன்னா எழுதுறான்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதர சோழர்களே. ஸோ இது ஆகானுக்கு இரண்டாம் மரணமானா இல்லை, நிச்சயமாக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் உயிர்த்தெழுதல்ல வருவார். இதை குறித்து நம்முடைய சகோதர எழுதிட்டு நம்ம படிக்கலாம், படிங்க. ஆதாமின் மரணமாகிய முதல் மரணத்திலிருந்து விடுதலையாகாமல் யாரும் இரண்டாம் மரணத்துக்கு செல்ல முடியும். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஆதாமுடைய முதலாம் மரணத்தில் ஒருத்தர் உயிர் கலந்து வராம இரண்டாம் மரணத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்ப கேள்வி, இன்னைக்கு உலகத்துல துணிகரமா பாவம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு இரண்டாம் மரணமா முதல் மரணம்? தெரிஞ்சே பண்றாங்க. பச்சை குழந்தைய கற்பழிச்சு கொன்றாங்க. இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, இரண்டாம் மரணமா? ஆதாமுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்து மீண்டுமாக கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்டு அதற்கு பின்பாகத்தான் அவங்களுக்கு என்ன இருக்கு, ரியலைஸ் பண்ணல அப்படின்னா தான் என்ன இருக்கு அப்படின்னா இரண்டாம் மரணம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா. அப்படின்னா இது நம்ம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்களா வரமாட்டாங்க அப்படின்னா தேவன் வந்து அப்படியே சத்திய மார்க்கத்தில் இருக்கிறவங்கள, புத்தன் மாதிரி இருக்கிறவங்கள, விவேகானந்தர் மாதிரி இருக்கிறவங்கள, நீதி நெறி ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் உயிர்த்தெழுந்து வந்து மூன்றாம் அறுவடை எதுக்கு செய்யணும், செய்யணுமா? அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரிய பார்த்தீங்களா. அப்போ சோதமியர்களை போல ஆகானும் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மரணத்துக்குள்ள அவர் போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய பலியினுடைய புண்ணியம் இவங்களுக்கு என்ன பண்ணும், வேலை செய்யும். இன்னைக்கு அறியாமல் இருக்கிறாங்க, தீங்கு நாளுக்கென்றே துன்மாக்களை என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. அவங்க அந்த வேலையை தான் செய்வாங்க.
அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம படிச்சு போகலாம். அடுத்தால படிங்க வசனத்தை பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்தெழுதல் இருக்கு. அப்படி உயிர்த்தெழுதல் இருக்கு, அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வசனத்தை நம்ம படிக்கலாம். லூக்கா 10:13 லூக்கா 10:13 கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ. ஏன் இந்த ரெண்டு பட்டணத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு? கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் பண்ணது இந்த பட்டணத்தில் தான். கேட்டு என்ன பண்ணல இல்லையா? அடுத்து பாருங்க, உங்கள் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால், தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால், ஒருவேளை நாங்கள் தீரு பட்டணம் அந்த சீதோன் பட்டணம் எங்க இருக்குது? இஸ்ரேல் தேசத்துடைய வடக்கு திசையில இன்னைக்கு இருக்கக்கூடிய லெபனான் தேசம் இருக்கு இல்லையா? இஸ்ரேலுடைய வடக்கு எல்லை, லெபனானுடைய தெற்கு எல்லையில தான் இந்த ரெண்டு பட்டணமும் இருக்கு. இங்க போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சிருக்கிறார். பாருங்க, அங்க போய் எந்த ஒரு காரியத்தையும் அற்புதத்தையும் பண்ணல, ஆனா அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அதான் சொல்றாரு பாருங்க, செய்யப்பட்டிருந்தனால் அப்பொழுதே இருட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து என்ன பண்ணிருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பாங்க. அந்த ரெண்டு பட்டணம் இருக்கு பாருங்க, எத்தனையோ அற்புதத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணல? மனம் திரும்பல. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் இல்லையா? பாருங்க, அப்படி இருக்கும்போது நமக்காக ஒரு காரியத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, நம்முடைய சபை அழைப்புக்குள்ள வந்தவங்க சத்தியம் தெரிஞ்ச பின்னாடி துணிகரமான பாவத்தை செஞ்சா என்ன இருக்கு? இன்னொரு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இந்த ரெண்டாம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடியதே யார் தான்? ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இல்லையா? அதை சாதாரணமாக நம்ம விட்டுவிட முடியாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இதற்காக ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11 1 கொரிந்தியர் 10:11 இவைகளெல்லாம் நிஷ்டங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படின்னா அந்த ஆகானுடைய காரியம் ஒரு நிழலாகத்தான் இருக்கு. நமக்கு ஒரு எச்சரிப்பை உண்டாக்கும்படியாக நிழலாக உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான். ஆனால் அவர் 2ஆம் மரணத்துக்குள்ள போவான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீர்மானம் பண்ணக்கூடாது. அடுத்த வசனம் படிங்க. யூதா 7:7 அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்ப திஷ்டாந்தமாக வச்சிருக்காரே தவிர அவங்களுக்கான மரண தண்டையும் அது இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரசல் பிரதர் காலத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுனால இந்த ரீபிரின்ஸில் அவர் இதெல்லாம் கோட் பண்ணிகிட்டே வரல. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நம்முடைய நாட்களை குறித்தும் நம்முடைய பொருளாசை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஆகான அங்கே யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இல்லையா? இப்போ நம்முடைய நாட்களில் பொருளாசை இருக்கா? இருக்கா? உலகத்தில் போய் பாருங்கள். உலகத்தில் தான் இருந்து வந்திருக்கோம் பிரதர் இல்லையா? பொருளாசை இருக்கான்னா எக்கச்சக்கமாக இல்லையா? மற்ற நாட்களை விட இப்பதான் ரொம்ப அதிகமான பொருளாசை இருக்கதா சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம பிரதர் எழுதும்போது ஆகான் செய்ததை விட அதிகமாக செய்கிறவர்கள் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ஆகான் கல்லெறிஞ்சு கொண்ட மாதிரி, ஆகான் எடுத்த பொருளை நெருப்பு வச்சு எரிக்க மாதிரி இன்னைக்கு உலகத்தில் போய் செய்யணும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் மயானமாக இருக்குன்னு எழுதியிருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகம் எப்படி இருக்குமா? மயானமாக இருக்கும். அவ்வளவு பேர் அவ்வளவு தப்பு பண்ணுறாங்க. பொருளாசையில் எல்லாரும் ஊறி போய் இருக்கதா வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இல்லையா? பாருங்க, அப்படி இருந்தாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பொருளாசை உடையவர்களுக்கு நித்திய தண்டனை இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் நம்புகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். பேருக்கு கிறிஸ்தவங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் தொழில்னு போய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்கார்றவங்களுக்கு என்ன இருக்கு இல்லையா? அநியாயமாக பொருள் தேடுறவங்களுக்கு என்ன இருக்கு? 2ஆம் மரணம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பேர் சபை வட்டாரங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு? நம்பிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படி இருந்தா இப்ப அர்ப்பணம் செய்யக்கூடிய பொருளாசை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பொருளாசை என்பதே இருக்கவே கூடாது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே இல்லையா? பாருங்க, நம்ம இந்த பொருளாசைக்காக நம்ம வரல இல்லையா? அப்போ நான் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்முடைய பொருளாசை எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம எங்கே கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா யோர்தானை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். யாரு? எரிகோ கோட்டை தாண்டி யோர்தானை தாண்டி வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம கூட ஒரு யோர்தானை தாண்டி ஒரு உடன்படிக்கையை தாண்டி வந்திருக்கிறோம். இப்போ ஒரு உடன்படிக்கையை தாண்டி வந்தவங்க மத்தியில் ஆகான் மாதிரி பொருளாசையுடையவங்க என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லி நமக்குன்னு சொல்லி இந்த இருதய கோட்டைக்குள்ள ஒரு மகா பெரிய போராட்டம் இருக்கு. நம்ம மண்ணால் படித்தோம் அந்த பாயிண்ட் கொஞ்சம்
யாராவது திருப்பி அந்த மன்னா வீட்டிலே படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த இருதய கோட்டத்துக்குள்ள ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு. எதுக்கு எதிர்ப்பாக அப்படின்னா பொருளாசைக்கு எதிராக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் 2 கேரக்டர் நமக்கு வச்சிருக்கிறார் சுவிசேஷ யுகத்துல. அவங்க யார் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனனியா மற்றும் சப்பீரால் சொல்லி நம்ம பார்க்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்களுடைய பொருளாசை எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆகானின் பொருளாசையோட சேர்த்து கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறார். ஆகான் பொருளாசை உடையவராக இருந்தார். அதே மாதிரி சுவிசேஷ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அனனியா சப்பீரால் மாதிரி இருந்திருக்கிறார். அனனியா சப்பீரால் எப்படி இருந்தாங்கன்னா தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணின பின்பாக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்தினுடைய ஒரு பகுதியை திரும்பவும் எடுத்துக்கொண்டார்கள். முழுவதுமாக விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வைக்கணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய திட்டம் அந்த காலத்தில். இதை அவங்க செய்யாம தங்களுக்கென்று ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தங்களுக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்ததுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? தங்களுக்கென்று ஒரு பங்கை எடுத்து வச்சு மீதியை கொண்டு அப்போஸ்தலர் பாதப்படியில் வைக்கிறாங்க, பேதுரு கால் பகுதியில். அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? வீட்டுக்கு வந்த பின்னாடி செலவுக்கு என்ன பண்றது, வீட்டுக்கு வந்த பின்னாடி குறை காலம் ஓட்டுறது எப்படி, சொத்தெல்லாம் விற்று கொடுத்தாச்சு இல்லையா, நாம பிழைக்கிறது, தன்னை நோக்கி பார்த்தவர்கள். இதனால அப்போஸ்தலர் பேதுரு அருமையான ஒரு கேள்வி அங்கே வந்து கேட்பார் இல்லையா. பாருங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் வந்து சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இவர்கள் தேவனிடத்திலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க? தேவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு இனி அவர்களுடைய எல்லாமே தேவனுக்கு உரியதா இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்துக்கிறது தான் என்னன்னு சொல்லி பெரிய பாவம். இது மரணத்துக்குரிய பாவம். அன்புக்குரிய சகோதரர், இப்போ நம்ம கூட என்ன பண்ணியிருக்கோம் உடன்படிக்கையில் இல்லையா, நான் இனி என்னுடையது அல்ல எல்லாமே உம்முடையதுன்னு சொல்லி சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம எதெல்லாம் எடுக்கிறோம், அங்கிருந்து எதெல்லாம் எடுக்கிறோம். ஆகான் எடுத்தார் இல்லையா. இந்த உலகத்தில் எது எது அழகா இருக்கோ இல்லையா, பாருங்க அன்புக்குரிய உடன்படிக்கை பிள்ளைகள் அழகா இருக்கிறத எடுக்க மாட்டாங்க. எப்படி எடுப்பாங்க தெரியுமா? அவருடைய நேரம், காலம், செல்வாக்கு, கல்வி, செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு இல்லையா. அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தான் அனனியா சப்பீரா. சரியா? இப்ப அனனியா சப்பீரால் என்ன மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இது ஒரு காரியமாக நம்ம என்னணும்னா கண்டிப்பா என்னணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம், சில சமயத்தில் வேலைக்கு போயிட்டு சோர்ந்து வந்துட்டா பைபிள் படிக்க மாட்டோம், சப்ஜெக்ட் கேட்க மாட்டோம், சகோதரர்கிட்ட பேச மாட்டோம் இல்லையா. தேவனை குறித்த காரியம் ஏதாவது இருக்கா அதை செய்யணுமான்னு சொல்லி சபைக்கான ஊழியத்தை செய்ய மாட்டோம். பிரதர் கொஞ்சம் டயர்டா இருக்கு, அந்த நேரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருப்பார். இப்போ அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யார் தெரியுமா? ஆகானும் நம்ம தான், அனனியா சப்பீராலும் நம்ம. ஒரு பங்கை என்ன பண்ணியாச்சு, வஞ்சித்து வச்சாச்சு. சரி, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம், அவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கக்கூடிய காரியம், இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்காம, உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பந்து எண்ணமற்று போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன இல்லாம இருக்கு, அங்க என்ன இல்லாம இருக்கு, எல்லாரும் யாரோ ஒருத்தர் செய்வாங்க பிரதர், நான் கொடுத்தா நிறைய போகுது. யார் தெரியுமா? அனனியா சப்பீரா. அன்புக்குரிய சகோதரர், அப்புறம் செல்வாக்கு, கல்வி, நான் பயன்படுத்தி தேவனுக்கான வசனங்களை படித்து சத்தியத்தை படித்து மற்றவர்களை சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம், இதையும் செய்யாம விட்டோம்னா நம்ம யாருன்னா தேவனிடத்துல இருந்து திருடர்களா இருப்போம் இல்லையா. கல்வி, ஆரோக்கியம், நல்ல ஸ்ட்ரென்த்தனா இருப்பாங்க, உலக காரியங்களுக்காக ஓடி ஓடி வேலை செய்வாங்க. ஆனா தேவனுடைய சபைக்கென்று வேலை செய்ய வர மாட்டாங்க. ஆரோக்கியத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க, கவர்ந்து எடுத்துட்டாங்க. தேவனுக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு தேவனுக்குள்ள இருந்து எடுத்துக்கொண்டவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அப்போஸ்தலர் நம்ம இடத்துல இல்லை. அதே மாதிரி அந்த சமயத்துல டக்கு மரணம் வர்றதுக்கு அப்போஸ்தலர் இல்லை. ஆனா அப்போஸ்தலருடைய உபதேசம் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்ன பண்ண வேண்டாம், நம்ம மறந்துட வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சீசர்களாக அந்த அடிசுவத்தை பின்பற்றி வந்திருக்கிற நம்ம எந்த விதத்திலும் ஒரு திருடனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அன்புக்குரியவர்களே, அப்ப கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதில் ஏதாவது ஒரு பாகத்தை தங்களுக்கென்று வைத்துக் கொண்டால் நம்ம தான் மெய்யான ஆகானாக இருப்போம், நம்ம தான் மெய்யான கேயாசியாக இருப்போம், நம்ம தான் மெய்யான அனனியா
சபீரலாக இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய. சரி, இப்படி இருக்கிறதுனால, தேவனுக்கு எதுவுமே அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால, இவங்க என்ன பாடத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரதர் எழுதியிருக்கிறார். என்னன்னா, புதுசாக ஒருத்தர் வராங்க வைங்களேன், அவங்க ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. யார் யார் சபையில் அர்ப்பணிப்பாக இருக்கிறாங்க, யார் யார் முனைப்பாக ஊழியத்தை செய்கிறாங்க, யார் யார் தேவனுக்கு என்று அப்படி விரைந்து ஓடி ஊழியத்தை செய்கிறவங்களும் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒன்றுமே செய்யாதவங்களை பார்த்து ஒருவேளை இப்படியும் இருக்கலாமோ அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன பண்ணுவாங்களாமா? அன்புக்குரிய சொல்லு, இப்படி அபியாசப்படுத்துகிற பிள்ளைகளாக அவங்க இருந்துருவாங்க. அது ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்லி அங்க குறுக சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகான் விஷயத்துல இது கூட ஒரு பாடமா இருக்குன்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த டைம்ல தான் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு மரணத்திற்கு அடையாளமாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, அந்த ஏழை விதவை இல்லையா, காணிக்கை போட்டாங்க இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கலாம். தனக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க இல்லையா, கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை எல்லாருமே இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெயின்டைன் பண்ண, அதை இண்டிகேட் பண்ணி காமிக்கிறார் சீசர்கள்ட்ட, பாருங்க அப்படின்னு இல்லையா, அதை நமக்கு சொல்றார். இதை பார்த்த சீசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தங்களை அர்ப்பணம் பண்றதுக்காக அந்த மேல் வீட்டு அறைக்கு அப்புறம் அவங்க பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்னாடி இந்த ஒரு அர்ப்பணிப்பின் காரியத்தை இந்த ஏழை விதவைட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ ஏழை விதவை போட்ட காணிக்கை மாதிரி தங்களுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகும்போது வெறுமையாக போகிறாங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்கல. அடுத்த வேளை காப்பி வைக்கணுமா, போய் வீட்டில் போய் ஒரு சாயா கூட குடிக்க வேண்டாமா, அதை எதிர்பார்க்கவே இல்லை. இருந்த 2 காசையும் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் பணக்காரர்கள்லாம் தன்னுடைய ஊழியத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஏழை விதவை, அன்புக்குரிய சகோதர சொல்லே, நம்மளால என்ன முடியுமோ அது ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா அதை செய்யணும். நம்மளால முடிஞ்சது. நம்மகிட்ட என்ன இருக்கு? ஏதாவது ஒரு தாளந்து கண்டிப்பா இருக்கு. எந்த தாளந்து இல்லாத ஒரு மனிதனை தேவன் சபைக்குள்ள கொண்டே வரமாட்டார். ஏதாவது ஒரு தாளந்து கொடுத்தா வச்சிருப்போம். அந்த தாளந்தை நம்ம தேவனுக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த கண்டுபிடிச்சு தேவனுக்கு என்று கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஏழை விதவை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா, அவங்க கொடுத்துட்டு ஜீவனோடு போனாங்க. நம்ம ஜீவனையும் கொடுத்துட்டு போவதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர், அவங்களை விட மேலானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படித்தான் பார்க்கிறார் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, இந்த பொருள் ஆசை அப்படிங்கிற ஒரு விக்கிரக ஆராதனை அப்படி நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பணம் 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 இல்லையா, பொருள் ஆசை. இந்த பொருளாசை இருக்கக்கூடிய நபர்கள் உலகத்துல, நமக்கு இல்லை, உலகத்துல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சமா பிரதர் எழுதியிருக்கிறார். இந்த பொருளாசையில் இருந்து பொருளை பெற்றுக்கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி, இது விரும்பக்கூடிய ஒன்று. யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நம்ம வேணா சொல்லலாம், தேவனை ஆராதிக்கிறது தான் முக்கியம், நான் என்ன பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வெரி குட் இல்லையா? ஆனா உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? விரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அதை செய்வாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து, இது தேவனுக்கு சித்தத்துக்கு விரோதமாக இருந்தால் அது தேவனை காட்டிலும் மதிப்புக்குரியதாக இருக்கும். விக்கிரக ஆராதனை, பணம், பொருள், சம்பாத்தியம், இன்னும் அதிகமாக இந்த உணர்வு தேவனை காட்டிலும் பெருசா என்ன பண்ணிருமா, என்ன வச்சிருமா அப்படின்னா இதுக்குரிய மகிமையை பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது தேவனுடைய கிருபையை காட்டிலும் அதிகமாக விரும்பப்படத்தக்கதாக இருக்குமா? தேவனுடைய கிருபை தான் நமக்கு வேணும். என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கார். ஆனா அந்த கிருபையை விட அதிகமா நேசித்து இந்த பொருளுக்காக ஓடக்கூடிய ஓட்டம் அவங்களுக்கு இருந்துருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அதனால இந்த விக்கிரக பொருளாசையான விக்கிரகம் இருக்கும்போது செல்வமும் சந்தோஷமும் இல்லையா மிக அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்துல ஆராதிக்கக்கூடிய ஆராதனை பொருளாக மாறிடுமா? அதையே பார்த்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இல்லையா, இதையே பார்த்து இதையே நாடி ஓடி இன்னும் இதை எப்படி ரெட்டிப்பாக்குறது, எந்த ஸ்கீம்ல போட்டா ரெட்டிப்பாக்கும், இப்படி பார்த்து பொருளாசையான விக்கிரக ஆராதனை என்ன பண்ணா, தேவனுக்கு மேல எது அதிகமாக தேடி நாடுகிறோமோ அதுக்கு பேர் தான் என்னது, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, சில பேருக்கு வயிறு தேவனா, வயிறை பத்தி பேசல, சில பேர் சொல்லுவாங்களா வயிற்று பொழப்பு சொல்லுவாங்க இல்லையா, செய்யற வேலை, அந்த வேலை என்னதான் விக்கிரக ஆராதனை. வேலை எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த வேலையை பற்றி நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த வேலையை பற்றி தான் வேலை.
பொருள், சம்பாத்தியம் இதை பற்றியே பேசி அதிகமாக பேசி கடைசியில் என்ன ஆயிடும் அப்படின்னா அது விக்கிரக ஆராதனையாக மாறிடும் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரி. சரி, இந்த ஒரு விக்கிரக ஆராதனை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நேரம், பலம், கௌரவம், மனிதத்தன்மை, பெண்மை எல்லாத்தையும் போட்டு அதை ஆடம்பரமாக ஊற்றி என்ன பண்ணுவாங்களோ வளர்த்துட்டே இருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா? சாதாரண விஷயம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி இல்லையா? ஆனால் இப்படி இருக்கிறவங்க சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவனை என்ன பண்ணிடுவாங்களாமா? மறந்துடுவாங்க இல்லையா? தேவனுடைய கிருபையை என்ன பண்ண முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு குறைவான கணத்தை தேவனுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி குறைவான கணத்தை கொடுக்கும்போது தேவனுடைய கிருபையை இழக்கிறவர்களாக இருப்பாங்க. எப்போவாவது கிருபையை பற்றி ரொம்ப ரேராக சிந்திக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. தேவனுடைய கிருபையை பற்றி தான் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும். அது இருந்தாலே இதை விட மேன்மையான சந்தோஷமும் பொருளும் நமக்கு கிடைச்சிடும். தேவன் நமக்கென்று குறித்து வைத்த பொருள் இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்க வர யாரும் அதை தடுக்க முடியாது. அது நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆக தேவனுடைய கிருபை தான் நமக்கு ரொம்ப முக்கியம், பொருளாசை நமக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சார். சரி, அப்படி இருக்கிற மனித இருதயங்களில் உண்மையான சந்தோஷத்தின் சமாதானத்தை நம்ம பார்க்க முடியுமா? ஒருத்தர் ஒரு வருஷத்துல 1 கோடி சம்பாதிச்சிட்டான்னு உண்மையான சந்தோஷ சமாதானத்தை அவர்கிட்ட பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியல? ஒன்று, அந்த பொருளை எப்படி காப்பாற்று, அடுத்தால அந்த பொருளை வச்சு அதை இழந்து போகாமல் இல்லையா அதை அதிகமாக இன்னும் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி? இது எல்லாமே சிந்தனையில் வந்து 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 அதில் போடலாமா, இதில் போடலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா இல்லையா? இப்படி என்னாகும் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து வந்து கடைசியில் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, சமாதானத்தையும் திருப்தியும் அது என்ன செய்யணும்னா இழக்க செய்யும் சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது சந்தோஷத்தை தேடுவதும் அதற்கான நேரத்தையும் இல்லையா திறமை, பணத்தை அர்ப்பணிப்பும் திரளான ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்ம சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துதான் கேட்டு பாருங்க. உலகத்தில் நிச்சயமா அவங்க சந்தோஷமா இல்லை. நிச்சயமா அவங்க எப்படி இல்லை, தெய்வீக சமாதானத்தில் இல்லை. பொன்னையும் பொருளையும் சேர்த்து வச்சு விக்கிரக ஆராதனை அதை பார்த்துட்டே இருக்கிறவங்க, அதை தேவனா நினைக்கிறவங்க ஒரு சமாதானமான ஒரு காரியமாக பூமியில் இருக்கவே மாட்டாங்க. ஏதோ இருக்கிறத வச்சு தேவன் கொடுத்துருக்கார், இதை வச்சு இன்னைக்கு போதும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் தான் இன்னைக்கு சமாதானம் அன்புக்குரிய சகோதரர். மீது ஏதாவது பெருசா பார்த்து அதை நோக்கி ஓடி அதை விக்கிரகனை பார்த்து அது பொருளாசையா பார்த்து ஓடிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு சந்தோஷத்துல இல்லையா அதில் வரவே மாட்டாங்க அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இல்லையா? அப்புறம் நம்ம பார்க்கும்போது சில பேருக்குமே ஒரு சில பேருக்கு தான் இந்த பணம் என்ன செய்ய சில தயவை செய்யுது. சில பேர் தான் சந்தோஷமா இருப்பாங்க, மீதியானவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரி இனிப்பு இருக்காது, அவங்க கசப்பு தான் இருக்கும் அன்புக்குரியவர்களே. இப்படிப்பட்ட சந்தோஷத்தின் சமாதானத்தையும் இது கொண்டு வராது. அதே சமயத்தில் கவலையும் குழப்பத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுமா அது கொண்டு வந்துடும் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர். அப்படி சமாதானத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வரக்கூடிய அந்த பொருளாசை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? ஆனால் நம்ம மத்தியில் தேவனை ஆராதிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கணும். தேவன் தான் பெரியவராக இருக்கணும். வேற எந்த விக்கிரகமும் நமக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி இல்லையா? பாருங்க, பொதுவான சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள வராம என்றென்றைக்குமே நித்திய இளைப்பாறு தரக்கூடிய சமாதானத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். அப்போ மனிதனானவன் எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான திருப்தி, களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், இளைப்பாறுதல் இல்லையா இதெல்லாம் தரக்கூடிய உயர்ந்த ஒரு நேர்த்தியான உணர்வுகள் எல்லாமே அவனுடைய மனதில் இருக்கு, பயிற்சி இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட டிசைன்ல தான் தேவன் மனிதனே படைச்சிருக்கார். இதெல்லாம் நமக்குள்ள எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது அன்புக்குரிய சகோதரர் இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஒரு காரியம் சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால எது தப்பு எது சரின்னு பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கார் இல்லையா, ஞானத்தை கொடுத்திருக்கார். இதை கொண்டு பகுத்து பார்த்து எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை, எது விக்கிரக ஆராதனை எது கிருபையின் ஈவு, இதை பார்த்து பகுத்து பார்த்து நம்ம பிரிக்க தெரிஞ்சவர்களா நம்ம இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர். சரி, உலகத்தார் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, உலகத்தாருடைய பொதுவான எண்ணம் எப்படி இருக்கும்னா தேவனை நேசி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் நேசி இல்லையா இருக்கும். கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். ஆனால் இதனுடைய நீளம் அகலம் உயரம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமாதானத்தை கண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் உயர்ந்தவர்கள் அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தவறான ஒரு எண்ணம் கொண்டுள்ளா இருப்பாங்க. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி செய்யலைனா 4 பேருக்கு நன்மை செய்யலைனா உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நீ நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவ அப்படிங்கிற உணர்வை
இன்னைக்கு தப்பறையான உபதேசத்தை இருண்ட யுகத்தில் உலகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா படைச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியது. அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் தான், அதே சமயத்தில் நன்மையும் செய்யும். ஏன்னா கொர்நேலியு எப்படிப்பட்டவராக இருந்தார்? தான தர்மம் செய்கிறதா இல்லை அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இருண்ட யுகத்தில் தவறான விஷயங்கள் நிறைய என்ன செய்யப்பட்டாச்சு? பிரசங்கிக்கப்பட்டாச்சு, எழுதி கொடுக்கப்பட்ட சபைகளாக அவை மாற்றப்பட்டு அங்கே பிரசங்கம் பண்ணப்பட்டாச்சு. அப்படி பண்ணப்பட்டதுனால அந்த உபதேசத்தில் இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க சொல்லி நம்ம பார்க்கும்போது வேறொரு சத்தியத்தை நாடி போயிடுவாங்க. அது சத்தியமே கிடையாது, வேறொரு நாட்டத்துக்குள்ள அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த இதயபூர்வமாக நிராகரிக்கிறவங்க தெய்வீக குணலட்சணம் மற்றும் திட்டத்தை தவறாக சித்தரித்து உலகத்துக்கு முன்பாக பிடித்து கொண்டு அவங்க போறதுனால தேவனிடத்திலிருந்தும் இல்லையா, அடுத்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலிருந்தும் சத்தியத்தை அப்படியே ஜனங்களை திருப்பி டைவர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போயிடும். நம்ம உண்மை சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. சத்தியம் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம தேட வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி தப்பறையான இல்லையா உபதேசத்தை கொண்டு நம்ம யாரையும் ஏமாற்றாத படிக்கு, நாம ஏமாந்து போகாத படிக்கு இல்லையா, உண்மையான சத்தியத்தை பிடிச்சிருக்கிற நம்ம பொருளாசை உடையவர்களாக இருக்கக்கூடாது, தப்பறையான உபதேசம் நமக்குள்ள வரக்கூடாது. இது இல்லாம நம்ம இருதயத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது இந்த காலத்துல அதி முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய. ஏன்னா தேவனுடைய கிருபை தான் நமக்கு முக்கியம். அந்த கிருபை, தேவனுடைய ஞானம், சத்தியத்தை அதிகமா தியானிக்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கும்போது எந்த விதமான தப்பறையான எண்ணம் நமக்குள்ள வந்தாலும், தவறான சத்தியம் உள்ளே நுழையும் போதும் அதை பகிர்ந்து பார்க்கக்கூடிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்னைக்குமே இருக்கும். நம்ம பெயர் கிறிஸ்தவர்களா, அதாவது எப்பவுமே நாமினல் கிறிஸ்தவ மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த உணர்வு நமக்குள்ள வராது. யார் என்ன சொன்னாலும் கேட்டே இருப்போம். ஓ இதுவும் சரியா தான் இருக்குமோ, இப்போ சத்தியத்தை மாத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு என்ன ஆயிடுவோம், நம்ம கூட வந்துடுவோம் அன்புக்குரிய சகோதரர். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பகுத்து பார்க்க தெரியணும். எது பொருளாசை, எது தேவனுக்கு பிரியமானது, எது கிருபையின் ஈவு, இதை பகுத்து பார்த்து அதை பிடித்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. தேவன் இந்த நாளிலே நமக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம கொடுத்திருக்கார். இதை பெற்றுக்கொண்ட நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.